பணியினை வாழ்வென ஏற்றிடும் நேரம் அரிய நேரம் அல்லவா. இந்த நேரத்திலே புது ராகத்திலே எழும் ஆனந்தம் நாம் சொல்லுவோம். அந்த பணியினை வாழ்வென ஏற்றிடும் நேரம் அரிய நேரம் அல்லவா. இந்த நேரத்திலே புது ராகத்திலே எழும் ஆனந்தம் நாம் சொல்லுவோம். அன்பு பணியினை வாழ்வென ஏற்றிடும் நேரம் அரிய நேரம் அல்லவா. எளியவர் பணியில் எழுபவர் பாருங்களே. நேசத்தின் துணையில் நடந்திட உலகில் முனைபவர் சேருங்களே. இயேசுவின் அணியில் எளியவர் பணியில் எழுபவர் பாருங்களே. நேசத்தின் துணையில் நடந்திட உலகில் முனைபவர் சேருங்களே. பேசரும் இந்த பேரருள் கண்டு இறைவனை பாடுங்களே. பேசரும் இந்த பேரருள் கண்டு இறைவனை பாடுங்களே. நன்கு இறைவனை பாடுங்களே. அன்பு பணியினை வாழ்வென ஏற்றிடும் நேரம் அரிய நேரம் அல்லவா. இந்த நேரத்திலே புது ராகத்திலே எழும் ஆனந்தம் நாம் சொல்லுவோம். அன்பு பணியினை வாழ்வென ஏற்றிடும் நேரம் அரிய நேரம் அல்லவா. எல்லோருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் ஃபாதர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாய்ப்புகளை பிரச்சனையாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே பிரச்சனைகளை வாய்ப்பாக பயன்படுத்துகிறார் நம் ஆண்டவர் இயேசு. உயிர்த்தெழுதல் இல்லை என்ற ஒரு சிந்தனையை தங்களுடைய மனதில் கொண்டிருந்த சதுசேயர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக எடுத்து கூறுகின்றார். கேள்வி கேட்ட சதுசேயர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, ஆகையால் தான் நீங்கள் தவறான சிந்தனையை கொண்டிருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்கின்றார். இறையியலில் தவறுகள் நடக்கிறது என்றால், ஒன்று அவர்களுக்கு மறை நூல் அறிவை பற்றி தெரிந்திருக்காது, இன்னொன்று இறை ஆற்றல் அனுபவமும் அவர்களுக்கு இருந்திருக்காது. அப்படி என்றால் அங்கு இறையியலில் தவறு நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். உயிர்த்தெழுதலை பற்றி நம் ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியிலே ஒரு தெளிவான விளக்கமான ஒரு இறை வார்த்தை நமக்கு விளக்குகின்றார் என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் உணர முடிகிறது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இந்த உயிர்த்தெழுதலை பற்றி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலைதான் இருந்தது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு நூலை வாசிக்கின்ற பொழுதும் கூட இந்த மனிதனுடைய வாழ்வு என்பது சாவோடு முடிவடைகிறது என்றுதான் யூதர்களும் நம்பி வாழ்ந்தார்கள். ஆனால் திருப்பாடல் 88வது அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுதும் கூட இந்த யூதர்கள் கொண்டிருந்த கூடிய நம்பிக்கையைத்தான் அங்கும் சொல்லப்படுகிறது. என்ன நம்பிக்கை என்னவென்றால், மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிறான், இந்த வாழ்வை முடித்த பிறகு அல்லது இறந்த பிறகு சீயோல் என்ற அந்த பாதாள குழிக்குள் அவன் தள்ளப்படுகிறான். அதன் பிறகு அந்த மனிதனுக்கு வாழ்வு இல்லை என்று திருப்பாடல் 88 நாம் வாசிக்கின்றோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு நூலினுடைய கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய 2 மக்கபேயர் 7வது அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்விற்கு பிறகு அல்லது சாவிற்கு பிறகு வாழ்வு நிச்சயமாக இருக்கிறது என்பதை அங்கு கோடிட்டு காட்டப்படுகிறது. இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு புரிந்தார், இதன் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தார். எனவேதான் இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு கடவுள் சொல்லக்கூடியது, இந்த உலக மண்ணக வாழ்விற்கு பிறகு அல்லது சாவிற்கு பிறகு இன்னொரு வாழ்வு இருக்கிறது என்பதை இயேசு தன்னுடைய வாழ்வின் மூலம் தன்னுடைய உயிர்த்தலின் மூலம் நிரூபித்து காட்டியிருக்கின்றார் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்வு மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே உயிர்த்தெழுதல் உண்டா என்ற ஒரு கேள்வியை கிறிஸ்தவர்களாகிய உங்களிடம் கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள், கண்டிப்பாக உயிர்ப்பு என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வின் மூலம் அவர் இறந்து உயிர்த்தார் என்பதை அந்த உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே வாழ்ந்தால், செத்தால் அல்லது இறந்தால் இறப்பிற்கு பிறகு வாழ்வு நிச்சயமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியின் வழியாக கடவுள் ஒரு 3 காரியங்களை நமக்கு சொல்லித் தருகின்றார். ஒன்று, உயிர்ப்பு என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, மாறாக முழுக்க நாம் அதை உண்மை என்று நம்ப வேண்டும். எனவே உயிர்ப்பு அல்லது உயிர்த்தெழுதல் என்பது ஒரு உண்மையான ஒரு சம்பவம், இயேசுடைய வாழ்விலிருந்து நாம் பெறக்கூடியது. இரண்டாவது, இந்த உயிர்ப்பை நம்முடைய மனித அறிவை வைத்து கண்டிப்பாக அதை ஆய்வு செய்யக்கூடாது. எனவே இந்த சமூக நிலையை வைத்தோ அல்லது மனித அறிவை வைத்தோ ஆய்வு செய்யாமல் இந்த உயிர்ப்பை கடவுளுடைய உயிர்த்தெழுதல் வழியாக நாம் அதை நம்ப வேண்டும் என்பதையும் இரண்டாவது சிந்தனையாக கடவுள் நமக்கு தருகின்றார். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடியது, நம்முடைய கடவுள் என்பவர் ஒரு சாதாரண கடவுள் அல்ல. ஆபிரகாமின் கடவுள், யாக்கோபின் கடவுள், ஈசாக்கின் கடவுள். கடவுள் நம் எல்லோருக்கும் வாழ்வை தரக்கூடிய வாழ்வோரின் கடவுளாக இருக்கிறார் என்பதை நம் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக சொல்கிறார். எனவே நம் எல்லோருக்கும் வாழ்வை ஒரு உரமாக நமக்கு ஊட்டக்கூடிய அந்த வாழ்வை தரக்கூடிய அந்த ஆண்டவரை நம்பக்கூடிய மக்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே வாழ்வோரின் கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் சாவிற்கு பிறகு இறப்பிற்கு பிறகு வாழ்வு நிச்சயமாக இருக்கிறது என்ற ஆழமான நம்பிக்கை நாம் உள்வாங்குவோம். புனித அகஸ்தீன் அருமையாக சொல்லுவார், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே உயிர்ப்பின் மக்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வார். எனவே உயிர்ப்பின் மக்களாக, உற்சாகப்படுத்தப்பட்ட மக்களாக, கடவுள் வாழ்வோருடைய கடவுளாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவாறு அந்த வாழ்வு தரக்கூடிய அந்த ஆண்டவரிடம் நாம் இந்த திருப்பலியின் வழியாக நம்முடைய தேவைகளை கேட்போம். நம் எல்லோருக்கும் அந்த ஆண்டவர் வாழ்வை தந்து நம்மை ஆசிர்வதிக்கட்டும். இன்றைய நாளில் இத்திருப்பலியிலே தங்களுடைய 15வது திருமண ஆண்டை கொண்டாடி கடவுள் இதுவரை செய்த நலன்களுக்காகவும் வருகின்ற நாட்களில் சகாய அன்னை வழியாக ஆசீரை பெறக்கூடிய ஜெயக்குமார், ஆரோக்கிய லீடா இந்த தம்பதியர்களுக்காக ஜெபிப்போம். இத்திருப்பலியில் நினைவு கூறி ஜெபிக்கக்கூடிய 8ஆம் நாள் நினைவு பலியாக செல்வ சாயினா, புத்தந்துறை பங்கிலிருந்து 1ஆம் ஆண்டு நினைவு பலியாக வின்சென்ட் பெர்னாண்டோ, 7ஆம் ஆண்டு நினைவு பலியாக லீனையா, ஆக்னா பஸ்லி, மேரி ஜோஸ், சூசைதாஸ், ஜோசப், தீஸ்மாஸ், விர்ஜின் மேரி, மரங்கூர் பங்கிலிருந்து 6ஆம் ஆண்டு நினைவு பலியாக ஸ்டீஃபன், இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காக இத்திருப்பலியில் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே,
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இடைவிடா சகாயத்தாயின் அவனாளுக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீங்குகள், தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வுற செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 முதல் 11, மேலும் 16 முதல் 17 முடிய. அந்நாட்களில் தோபித் ஆகிய நான் மனம் வெதும்பி அழுது புலம்பினேன். தேம்பியவாறு மன்றாடத் தொடங்கினேன். என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் மூதாதருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதீர். என் மூதாதையர் உமக்கு எதிராக பாவம் செய்தார்கள், உம் கட்டளைகளை மீறினார்கள். எனவே நாங்கள் சூறையாடப்பட்டோம், நாடு கடத்தப்பட்டோம், சாவுக்கு ஆளானோம். வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர். அவர்களுடைய பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும்
எங்களை உள்ளாக்கினீர். என் பாவங்களுக்கு நீர் அளித்த தீர்ப்புகள் பலவும் உண்மைக்கு ஏற்றவை. நாங்கள் உம் கட்டளைகளின்படி ஒழுகவில்லை, உம் திருமுன் உண்மையை பின்பற்றி வாழவில்லை. இப்பொழுது உம் விருப்பப்படி என்னை நடத்தும். என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மண்ணாவேனாக. நான் வாழ்வதினும் சாவதே மேல். ஏனெனில் சற்றும் பொருந்தாத பழி சொற்களை நான் கேட்க நேர்ந்தது. ஆகவே கடுந்துயரில் மூழ்கியுள்ளேன். ஆண்டவரே, இத்துயரினின்று நான் விடுதலை பெற ஆணையிடும். முடிவற்ற இடத்திற்கு என்னை போகவிடும். உமது முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதேயும். ஆண்டவரே, வாழ்வில் மிகுந்த துன்பங்களை காண்பதினும் இத்தகைய இகழ்ச்சிகளை கேட்பதினும் நான் சாவதே மேல். அதே நாளில் மேதியா நாட்டின் எக்பத்தானா நகரில் வாழ்ந்து வந்த ராகுவேலின் மகள் சாரா தன் தந்தையின் பணிப்பெண்களுள் ஒருத்தி தன்னை பழித்துரைத்ததை கேட்க நேரிட்டது. ஏனெனில் ஒருவர் இறந்த பின் ஒருவராக அவள் 7 ஆண்களை மணந்திருந்தாள். மனைவிகளுக்குரிய மரபுப்படி அவளுடைய கணவர்கள் அவளுடன் கூடி வாழும் முன் கொடிய அலகையான அசும்மதேயு அவர்கள் எல்லோரையும் கொன்றுவிட்டது. இதனால் அந்த பணிப்பெண் அவளிடம், நீயே உன் கணவர்களை கொன்றவள். நீ கணவர்கள் 7 மணந்திருந்தும் அவர்களுள் எவருடைய பேரும் உனக்கு வழங்கவில்லை. உன் கணவர்கள் இறந்துவிட்டதற்காக எங்களை ஏன் தண்டிக்கிறாய்? நீயும் அவர்களிடம் போ. உன் மகனையோ மகளையோ நாங்கள் என்றுமே காண வேண்டாம் என்று பழித்துரைத்தாள். அன்று அவள் மனம் நொந்து அழுதாள். தன்னை தூக்கிலிட்டு கொள்ளும் நோக்குடன் தன் தந்தையின் மாடி அறைக்கு சென்றாள். ஆனால் மீண்டும் சிந்தித்து, என் தந்தையை மக்கள் பழிக்கலாம். உனக்கு ஒரு அன்பு மகள் இருந்தாள். அவளும் தன் துயர் பொறுக்க இயலாமல் நான்று கொண்டாள் என்று இகழலாம். இவ்வாறு என் தந்தை தமது முதுமையில் துயருற்று இறக்க நான் காரணம் ஆவேன். எனவே நான் நான்று கொள்ள மாட்டேன். மாறாக நான் சாகுமாறு ஆண்டவரை இறந்து வேண்டுவேன். அவ்வாறாயின் என் வாழ்நாளின் பழி சொற்களை இனிமேல் கேட்க வாய்ப்பு இராது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அதே நேரத்தில் சாரா பல கனிகளை நோக்கி கைகளை விரித்து பின்வருமாறு மன்றாடினாள். இரக்கமுள்ள இறைவா போற்றி என்றும் உம் திருப்பெயர் போற்றி. உம் செயல்களெல்லாம் உம்மை என்றும் போற்றுக. அந்நேரமே தோபித்து சாரா ஆகிய இருவருடைய மன்றாட்டும் கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. தோபித்து தம் கண்களினால் கடவுளின் ஒளியை காணும் பொருட்டு அவருடைய கண்களிலிருந்து வெண்புள்ளிகளை நீக்கவும் தம் மகன் தொபியாவுக்கு ராகுவேலின் மகள் சாராவை மணமுடித்து அசுமேது என்னும் கொடிய அலகையை அவரிடமிருந்து விரட்டவும், இவ்வாறு அவர்கள் இருவருக்கும் நலம் அருள ரபேல் அனுப்பப்பட்டார். சாராவை அடைய மற்ற அனைவரையும் விட தோபியாவுக்கே முன்னுரிமை இருந்தது. தோபித்து முற்றத்திலிருந்து வீட்டிற்குள் வந்தார். அதே நேரத்தில் ராகுவேலின் மகள் சாராவும் மாடியிலிருந்து இறங்கி வந்தாள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன், என் ஆன்மாவை எழுப்பினேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன், என் ஆன்மாவை எழுப்பினேன். உமது வழியை இறைவா காட்டுவீர், உமது வழியை இறைவா காட்டுவீர், உமது நெறியை கற்றுக் கொடுப்பீர், உமது நெறியை கற்றுக் கொடுப்பீர், உமது உண்மை அழைத்து செல்வீர், உமது உண்மையில் அழைத்து செல்வீர். எனது மீட்பரும் இறைவனும் நீரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன், என் ஆன்மாவை எழுப்பினேன். கண்கள் உம்மை நோக்குகின்றன, கண்கள் உம்மை நோக்குகின்றன, கவலையாலே வாடுகின்றேனே, கவலையாலே வாடுகின்றேனே. கண்ணீரிலிருந்து மீட்டருள்வீரே, கண்ணீரிலிருந்து மீட்டருள்வீரே. கருணையின் தேவா இறங்கிடுவீரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன், என் ஆன்மாவை எழுப்பினேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன், என் ஆன்மாவை எழுப்பினேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர்
இறப்பினும் வாழ்வா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அத்தியாயம் 12 இறை வார்த்தைகள் 18 முதல் 27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரைப் போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. எந்த நிலையான சொந்தம் நீதானே என்று காணிக்கை தந்தேன் தேவா. காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. இந்த நிலையான சொந்தம் நீதானே என்று காணிக்கை தந்தேன் தேவா. காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றி நீ காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் எங்கள் இடைவிடா சகாய தாயின் எடுத்துக்காட்டை பின்பற்றி
உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பி உள்ளீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே வானக தூதரோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் தமது திருக்கரங்களால் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகுந்த ஆயர் நசுரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். இன்றைய நாளில் சகாய அன்னை வழியாக இறைவனுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஜெயக்குமார் ஆரோக்கிய லீடா இக்குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் இப்பலியில் நினைவு கூறி ஜெபிக்கக்கூடிய செல்வ சாயனா, வின்சென்ட் பெர்னாண்டோ, லீனையா, ஆக்னா பசிலி, மேரி ஜோஸ், சூசை தாஸ், ஜோசப், தீஸ்மாஸ், விர்ஜின் மேரி, ஸ்டீஃபன் என்னும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் இடைவிடா சகாய தாய், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான திருச்சிலுவையின் ஆதரவு வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையாய் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் எல்லோருக்கும் அன்றாட வாழ்க்கையை தந்து உரமூட்டக்கூடிய வாழ்வோரின் கடவுள் இவரை. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வானின்றிறங்கிய இறை மகனே, வாழ்வின் நிறைந்திடும் திருமகனே, வாழ்வின் பொருளே வாழ்நிதமே, நான் உன்னில் வளர்ந்திட வருவாயே. வானின்றிறங்கிய இறைமகனே, வாழ்வில் நிறைந்திடும் திருமகனே, வாழ்வின் பொருளே வாழ்நிதமே, நான் உன்னில் வளர்ந்திட வருவாயே. வானின்றிறங்கிய இறை மகனே, காண பொய்கையில் பூக்கும் மலரினில் பாடும் வண்டினம் அமராதோ. பொய்கையில் பூக்கும் மலரின் பாடும் வண்டின அமராதோ. நானும் மலரன இன்றலர்ந்தேனின் வாழ தாமதமே. நானும் மலரென இன்றலர்ந்தேனின் வாழ தாமதமே. இறைவா வருவா, இறைவா வருவா, வானின்றிறங்கிய இறை
மகனே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். இடைவிடா சகாயத்தாயின் அவனாளை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும், அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இடைவிடா சகாயத்தாயின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. மனவையிலே வீற்றிருக்கும் சகாய தாய்மரியே, நான் தினம் தோறும் வேண்டும் வரங்கள் ஒளிந்திடும் தாய் நீயே. மனவையிலே வீற்றிருக்கும் சகாய தாய்மரியே, நான் தினம் தோறும் வேண்டும் வரங்களை பொழிந்திடும் தாய் நீயே. புண்ணிய பூமியின் புதுமை தாயாய் சகாயம் புரிபவளே, புண்ணிய பூமியில் புதுமை தாயாய் சகாயம் புரிபவளே, மங்கையர் விளக்கே மங்கா ஒளியே, எங்கள் தாயே அம்மா நீயே. சகாய தாய்மரியே, எம் மக்களின் தாய் 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 நீயே. கீழ்மனவையிலே வீற்றிருக்கும் சகாய தாய்மரியே, நான் தினம் தோறும் வேண்டும் வரங்களை பொழிந்திடும் தாய் நீயே. அம்மா என்று உம்மை அழைத்து உதவி தேடி வந்தார். எம் குறைகளில்லா தாயுள்ளமாய் துயரம் போக்கிடுவார். அம்மா என்று உம்மை அழைத்து உதவி தேடி வந்தார். எம் குறைகளெல்லாம் தாயுள்ளமாய் துயரம் போக்கிடுவார். தஞ்சமென வந்தோருக்கு தயவு காட்டும் அன்பு தாயே, அகிலம் போற்றும் தாய்மரே, ஆண்டவரின் அன்னை நீயே. உம்மை தேடி வந்தோம், எம்மை பாரும் அம்மா. உம்மை தேடி வந்தோம், எம்மை பாரும் அம்மா. சகாய தாய்மரியே, எம் மக்களின் தாய் நீயே. சகாய தாய்மரியே, எம் மக்களின் தாய் நீயே. சகாய தாய்மரியே, என் மக்களின் தாய் நீயே. சகாய தாய்மரியே, எம் மக்களின் தாய் நீயே. கீழ்மனவையிலே வீற்றிருக்கும் சகாய தாய்மரியே, நான் தினம் தோறும் வேண்டும் வரங்களை பொழிந்திடும் தாய் நீயே. நித்திய
கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.